ஸ்டாலின் ஆட்சிக்கு இன்னும் 10 மாதத்தில் சாவுமணி அடிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மிக்சி, கிரைண்டர் மற்றும் தையல் இயந்திரம் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், இன்னும் 10 மாதத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு சாவுமணி அடிக்க மக்கள் தயாராகிவிட்டதாக விமர்சித்தார். இந்த நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி, மாவட்ட கழக அவைத்தலைவர் கண்ணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திண்டிவனம் தேவநாதன், செஞ்சி ஸ்லோச்சனா ஜெயபால், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரித்திவ்ராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ், மேல்மலையனூர் தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வேலவன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இன்னும் 10 மாசம் தான் இருக்கு ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு. சாவு மணி அடிக்கிறதுக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு இன்னும் 10 மாசம் தான் இருக்கும். எவ்வளவு உற்சாகமாக இருக்கீங்க பத்தியா? அவனை பொட்டியில வச்சு அனுப்புறதுக்கு அந்த கட்சிய. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பாதித்து இருக்கிறீங்க. மக்களுடைய பாதிப்பு இந்த 4 வருஷம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? எதிர்கட்சியா இருக்கும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். நீ தங்கம் கேட்கற, உனக்கு தங்கம் தரேன். நீ கார் கேட்டே அவனுக்கு கார் தரேன். உனக்கு வீடு கேட்டே வீடு தரேன். எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் நான் தரேன். ஒரு பொட்டியை வேற ஒண்ணு வச்சுக்கினார். தேர்தல் நேரத்துல எல்லாம் ஊருக்குள்ள வந்தார்ல, ஒரு பொட்டியை ஒண்ணு வச்சுக்கினார். அவர் மட்டும் அந்த நடுவில் உட்காந்துக்கினார். நீ கொடுக்குற மனு எல்லாம் வாங்கி அதுல போட்டுக்கிட்டார். போட்டு சாய் ஒரு பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல நீங்க கொடுத்த பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்வு செய்யும். இன்னும் சாவியை தேடுறாரு. எது 4 வருஷமா தேடுறாரு, சாவியை தேடுறாரு. பொட்டி எங்க போச்சுன்னு தெரியல, சாவி எங்க போச்சுன்னு தெரியல.